வணக்கம் உறவுகளே, வெள்ளிக்கிழமை வணக்கம் நித்ரா நிகழ்ச்சியின் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த பகுதி மருத்துவ பகுதியாக உங்களுக்காகவே அமைய காத்திருக்கின்றது. விசேடமாக இந்த மகப்பேறு மற்றும் இந்த குழந்தையின்மை பிரச்சனை தொடர்பாக நாங்கள் விரிவாக பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த யாழினிது குழலினிது மழலை சொற்களாதோர் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே இந்த குழந்தையினுடைய அந்த செல்வாக்கு என்பது மிக மிக முக்கியமானது. ஆகவே இந்த குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வுகளை தரக்கூடிய வகையிலான ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைய காத்திருக்கின்றது. இது தொடர்பாக நம்மோடு இன்றைய தினம் பகிர்ந்து கொள்கின்றார் தமிழகத்திலே மிகவும் பிரபலியமான பிரசாந்த் மருத்துவமனையினுடைய தலைமை அதிகாரி, தலைமை வைத்தியர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா அம்மையா அவர்கள் இந்த வழி நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அவரை பணிவன்போடு நாங்கள் கலையத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த குழந்தையின்மை பிரச்சனை ஏன் ஏற்படுகிறது? குழந்தையின்மை பிரச்சனைன்றது உங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல், அது மாதிரி உடல் பருமன், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் இது இருந்துச்சுனாலும் டியூப் வந்து பிளாக் ஆகிறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால இந்த நீர்க்கட்டி, அந்த சினைப்பையில் நீர்க்கட்டி இருக்கிறதுனாலையும் அந்த மாதிரி ஏற்படலாம். ஆண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங், ஆல்கஹால், உடல் பருமன், ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்க லைஃப் ஸ்டைல், இது இப்போல்லாம் ஐடி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஐடியோடைய ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் அதனால் வர அந்த ரேடியேஷன்ஸ், வேவ்ஸ், இதெல்லாம் தான் காரணம். அதிலும் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கை பொறுத்த மட்டிலே இந்த குழந்தையின்மையுடைய எண்ணிக்கை அதிக அளவாக இருக்கிறது. இதற்கு எதிரும் விசேட காரணம் இருக்கிறதா டாக்டர்? எண்ணிக்கை நிறைய இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலே, நம்ம டயட்டே லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு இதெல்லாம் இருக்கிறதுனால உடல் பருமன் அதிகமாகுது. அண்டு நிறைய ஹவர்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய சிஸ்டம் முன்னாடி உட்கார்றாங்க, நோ எக்ஸசைஸ், இதனால் உடல் பருமன் அதிகமாகிட்டே இருக்குது. அண்டு அடுத்தது வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாமும் அதிகமாகுது. அண்டு சிஸ்டம்ஸு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வந்து லாட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால அதுவும் வந்து இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த சினைப்பையில் இருக்கிற அந்த முட்டைகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. பர்டிகுலராக வந்து இந்த சின்ன வயசு 26, 27 அப் டு 30 இயர்ஸ் கூட நார்மலாக இந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் தான் நிறைய வந்து அந்த சினை முட்டை குறைஞ்சிக்கிட்டே வருது. இதுக்கு மெயின் ரீசன் வந்து பிளாஸ்டிக்ஸு, நம்ம பொல்யூஷன், என்வாயன்மெண்டல் பொல்யூஷனு, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற ஃபர்டிலைசர்ஸு, சிஸ்டம், அதனால வர ரேடியேஷன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், டூ மச் யூஸ் ஆஃப் மொபைல் ஃபோன்ஸ், இது எல்லாமே சேர்த்து தான் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகி அந்த கருமுட்டை உடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்பொழுது நாங்கள் இந்த குழந்தையின்மை பிரச்சனை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது இந்த வயது ஒரு முக்கிய வகைப்பாகத்தை பெறுகிறதா? வயது ஒரு பிரச்சனையாக அமையலாமா? வயது வந்து எப்போவுமே பெரிய பிரச்சனை. ஏன்னா 35 வயசுக்கு மேலே முட்டையோடைய எண்ணிக்கை குறையுது. ஆண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முட்டையோட விந்தோட எண்ணிக்கை வந்து அவங்களுக்கும் வந்து அந்த வயது, ஆனால் அந்த வயசுன்றது அதிகம். அப்படின்னா ஒரு 50 இயர்ஸுக்கு மேலே தான் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. பட் லேடிஸ்க்கெல்லாம் 35 இயர்ஸ்லேயே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இது வந்து நேச்சுரலாகவே வந்து குறையிற எண்ணிக்கை. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ரொம்ப அந்த வயசுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட் பேபின்றது 25 வயசுக்கு முன்னாடி ஃபஸ்ட் பேபி, 30 வயசுக்கு முன்னாடி செகண்ட் பேபி. பட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன காரணத்தினால இப்போல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 23, 24 இயர்ஸ்லேயே ஃபஸ்ட் பேபி அண்ட் செகண்ட் பேபி 2 இயர்ஸ்க்குள்ளே டெலிவரி ஆகிறது பெட்டர். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன காரணத்தினால முட்டையோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. சில நேரங்களில் இந்த சிறு வயதில் ஏற்படுகின்ற நோய் தாக்கங்கள் இதுவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாமா டாக்டர்? சிறு வயது உள்ள நோய் தாக்குகள் டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ரோல் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ், ஸ்ரீலங்கா, இந்தியா எல்லா இடத்துலையுமே டியூபர்குலோசிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனி க்ரானிக் இல்னஸ், ஃபீவர் இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்பை பாதிச்சிருச்சுன்னா சிஸ்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு காரணம். மெயினாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால தான் இது நடக்குது. அண்டு இதுக்கு முன்னாடி பெருசாக அது ஒரு டிசீஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் உடல் பருமன்ன்றது ஒரு சார்ட் ஆஃப் டிசீஸாக ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. டாக்டர், இப்படியான பிரச்சனைகளுக்கு நவீன மருத்துவ முறைகளினூடாக எத்தகைய சிகிச்சைகள் இருக்கின்றன? எப்படி இப்போ குழந்தை இல்லை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. நாங்கள் பேசுகிற மாதிரி அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை குடும்பத்தை பொறுத்த மட்டும். ஏன்னா திருமணம் முடித்த உடனே கேட்குற ஒரு கேள்வி, பிள்ளை எப்போ, எத்தனை பிள்ளைகள் தான் கேட்குறாங்க. அப்போது இந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வினை வழங்கலாம் டாக்டர்? இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1 இயர்ன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளாடி நம்ம வந்து குழந்தை பிறக்கலைன்னா
ஆக்ஷன் எடுத்து மருத்துவர்கிட்ட போகணும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வயசுன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ 35 வயசில் அவங்க வந்தாங்கன்னா நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ண முடியாது. மேபி 3 months 6 months இதுக்குள்ளேயே நம்ம பார்த்துடணும். அண்ட் 40 இயர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா 2 months தான் டைம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அண்ட் அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்து நிறைய இருக்குது இப்போ. இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டெப் நம்பர் 1 நம்ம நேச்சுரல் அப்படின்னா டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த முட்டை வளர்ச்சியை பார்த்து அந்த நம்ம வந்து இந்த முட்டை வெளியாகிற சமயத்தில் சேர சொல்வோம். ஆனால் இது வந்து ரொம்ப நாள் பண்ண முடியாது, மேபி 2 months. அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அப்படின்னா விந்தணுக்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த முட்டை வெளியாகிற சமயம் அது கர்ப்பப்பையில் செலுத்துறது. ஸோ இது கூட முந்தியெல்லாம் 6 மாதம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவல்லையே இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 4 IUI இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 4 தரத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா பெருசாக ஒன்றும் சக்ஸஸ் ரேட் இன்க்ரீஸ் இல்லை. அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கட்டம், அதாவது இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன், அதாவது நம்ம டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்றத பிரபலமாக சொல்கிற அந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். இப்போ அதுவே வந்து இப்போது ICSI அப்படின்றது நமக்கு IVF அப்படின்றது விந்தும் முட்டையும் வந்து சேர்த்து ஒரு டிஷ்ஷில் வச்சு அந்த விந்து வந்து அதை போய் ஃபர்டிலைஸ் பண்ணும். ஆனால் இதில் நிறைய பேர் என்ன ஆகுதுன்னா ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர், அதாவது இந்த வேலை நடக்க மாட்டேங்குது. ஸோ இப்போ வந்து ICSI அப்படின்றது தான் பிரபலமாக ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ICSI அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து 400 டைம் பெருசாக பார்த்து பெஸ்ட் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அது அந்த முட்டையில் செலுத்தி கருவை உருவாக்கி வைக்கிற இன்குபேட்டர் வந்து ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வளர்ச்சி செக் பண்ணி உள்ளே வைக்கணும். இதோடைய சக்ஸஸ் ரேட் ஜென்ரலி அரௌண்ட் 65-70%. ஹையஸ்ட் டெக்னாலஜி என்னென்னா விந்து 7000 டைம் பெருசாக பார்த்து டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதை எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற பேபியை வைக்கிற இன்குபேட்டர் பேர் எம்ப்ரியோஸ்கோப். எம்ப்ரியோஸ்கோப் உலக ரீதியாக ஹையஸ்ட் இன்குபேட்டர். அண்ட் நம்ம ஹியூமன் பாடி மாதிரியே உருவாக்கியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் த பேபி நல்லாயிருக்கும். அதுலேயே இன்பில்ட் கேமரா இருக்குது. ஸோ வெளியில் எடுத்து பார்க்க வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் பேபியோடைய வளர்ச்சி. 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஒவ்வொரு பேபியோடைய வளர்ச்சி தனித்தனியாக ரெக்கார்ட் ஆகும். சாஃப்ட்வேர் வந்து இதோடு சேர்ந்து சாஃப்ட்வேரும் அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலி சாஃப்ட்வேர் வந்து 5 days கழித்து சாஃப்ட்வேர் அனாலிசிஸில் நமக்கு எந்த பேபி பெஸ்ட்டுன்னு தெரியும். இதை விட பெஸ்ட் வந்து இப்போ ஒரு 2 வருஷமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லா துறையிலையும் இப்போ வந்துருச்சு. அண்ட் டெஸ்ட் பேபியில் இது வந்து ரொம்ப அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுன்னா பேபிஸ்க்கு மார்க்ஸ் கொடுத்துரும், 1 to 10 marks. ஸோ இந்த பெஸ்ட் மார்க் டாப் மார்க் வாங்குகிற 2 பேபிஸ் எடுத்து அது யூட்ரஸ் உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி லேசர் வச்சு ஓடு மெலிசாக்கி எம்ப்ரியோ க்ளூ அப்படின்ற கம் தடவி அதுக்கப்புறம் உள்ளே வச்சோன்னா நம்ம சக்ஸஸ் ரேட் 87% வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது நிறைய கேட்டிருப்பீங்க, சில சமயம் நிறைய வாட்டி ப்ரெக்னென்ட் ஆவாங்க, ஆனால் அது கருச்சிதைவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பெண்களுக்கு ப்ளஸ் இதுக்கு முன்னாடி வந்து குறையுள்ள பெண்களுக்கு, குறையுள்ள குழந்தைகள் இருந்த பெண்களுக்கு அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அதில் வந்து இந்த குறையுள்ள குழந்தைகள் இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு 1 step அதிகமாக போய் அந்த லேசரில் மெலிஸ்மத்தாக ஆக்காமல் ஒரு சின்ன ஹோல் அதில் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த செல் எடுத்து அதை ஜெனட்டிக் டெஸ்டிங் அனுப்பி அதில் இந்த பேபி வந்து நார்மலாக என்ன அப்படின்றத பார்த்து நார்மல் பேபி மாத்திரம் உள்ளே வைக்கிறோம். இதனால் என்ன நமக்கு டைம் டு ப்ரெக்னென்சி, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த குழந்தை உருவாகிற அந்த டைம் வந்து நல்லா குறைஞ்சிருது. இன்னொரு இம்பார்ட்டண்ட் இது வந்து அந்த தாயோடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாப்போம். ஏன்னா அவங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் நம்ம ராங் பேபியை உள்ளே வச்சுட்டு மிஸ்கேரேஜ் ஆச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ செலக்ட் த டாப் கிளாஸ் பேபி, செலக்ட் த ஹெல்த்தி பேபி. அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வச்சோன்னா நமக்கு சக்ஸஸ் ரேட்டும் கூடுதலாக இருக்கும். ஹெல்த்தி பேபி வந்து இந்த டெலிவரி ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் நாங்கள் பண்ண ஸ்டடியில் ஆல்மோஸ்ட் 100% நம்ம வந்து பண்ண அத்தனை டெஸ்ட்லேயும் ஒரு பேபி கூட அப்நார்மலாக பிறக்கல. எல்லாருக்குமே வந்து நார்மல் பேபிஸ் தான் பிறந்துச்சு. இதெல்லாம் லேடிஸ் விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய விஷயம். இது ஏசோஸ்பர்மியா, அதாவது விந்தணுக்கள் 0 இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்குது. நெக்ஸ்ட் குரூப் வந்து விந்தணுக்கள் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்கள் குறைவாக இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி இருக்கும் அந்த விரையில், ஆனால் அது வெளியில் வர பாதை அடைப்பாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து 0 கவுண்ட் வருது. இது வந்து FSHன்னு ஒரு ஹார்மோன் பிளட்டில் பார்த்து FSH கூடுதலாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சின்ன பயாப்சி பண்ணி அந்த அதில் வந்து விந்தணுக்கள் இருக்கா இல்லையான்னு பார்த்து இருந்துச்சுன்னா அதுவே வந்து சேகரித்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து இந்த டெஸ்ட் பேபி முறைக்கு ICSI முறைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்டு சில பேருக்கு வந்து இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு பயாப்சி எடுத்து அது நமக்கு ரிசல்ட் வராது. ஸோ
40x மைக்ரோஸ்கோப் வந்து 40 மடங்காக பெருசாக பார்க்குற மைக்ரோஸ்கோப்பில் நம்ம செக் பண்ணோன்னா அந்த விந்தணுக்கள் இல்லாதவங்களுக்கும் நம்ம வந்து விந்தணுக்களை கண்டுபிடிச்சி அந்த விந்தணுக்கள் எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி அவங்க ஓன் ஸ்பெர்மில் அவங்களுக்கு பேபி வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக இந்த சிகிச்சைகள் தொடர்பாக, இந்த மகப்பேறு அல்லது குழந்தையின்மை பிரச்சனை தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நான் தருகின்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைப்பினை நீங்கள் 75400012 என்கின்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி டாக்டரோடு நீங்கள் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல இன்று நாளை மறுதினம் நீங்கள் BMCHலும் டாக்டரை நீங்கள் சந்திக்க முடியும். இதற்கு நம்மோடு இணைந்து கொண்டவர் இந்தியாவில் பிரபலியமான மருத்துவமனையான பிரசாந்த் மருத்துவமனையினுடைய தலைமை அதிகாரியும் தலைமை வைத்தியருமான மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை பிரச்சனை தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்பிரியா அம்மையாருக்கு நாங்கள் தேசிய அலைவரிசையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி டாக்டர். சில இடைவெளியின் பின் வெள்ளிக்கிழமை வணக்கம் நிகழ்ச்சி தொடரும்.